வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ராகுல். வெல்கம் டு தி கிளாஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ பார்ட் 3 இன்னும் நம்ம போடலை. அதே சமயம் நம்ம இனிமேல் நம்ம எப்படி போக போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் போக போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் அதுலேருந்து ஜிஎஸ்ஜிகே எடுத்து லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நம்ம ராவாக பார்க்குறத விட இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ராவான ஜிஎஸ் இன்னும் ஷார்ட்கட்டோட நம்ம வீடியோ கோர்ஸில் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம நீங்கள் எப்படியும் அதை பார்ப்பீங்க. அதை பார்க்குறவங்களுக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் ஜேர்னியை மாற்றி இப்படி மூவ் ஆகிட்டோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். உங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் நிறையவே பெட்டராகவே இருக்குது மக்களே. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட். இப்போது நம்ம இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான பேரில் நிறைய டேக்ஸஸ் இருக்குது. அதாவது அந்த பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது எக்ஸாமில் பார்க்கும்போது இது என்ன டேக்ஸாக இருக்கும், எதுக்கு போடுவாங்கன்னே தெரியாது. ஆனால் எக்ஸாமில் அந்த மாதிரி டேக்ஸஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் நம்ம இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ விதமான டேக்ஸஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேங்கிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எதுக்கு படித்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ப்ளஸ் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்காதவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. 799 ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட முடிஞ்சிடும் மக்களே. புரியுதுங்களா? இந்த வாரத்தோட அது முடிஞ்சிடும். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் வித்தோல் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அப்போவே எடுத்திருப்பாங்க. இல்லை சார் கொஞ்ச நாள் இருக்கட்டும் நம்ம பசங்க சீக்கிரம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் உங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்காதவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் நான் ராயல் பாஸ் வாங்கிட்டேன் சார், ராயல் பாஸில் அது ஏன் சார் இன்க்ளூட் பண்ணலைன்னு கேட்குறீங்க. ராயல் பாஸு அது பேங்கிங்க்கு, இது எஸ்எஸ்சிக்கு. அதில் இன்க்ளூட் பண்ணலை. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது டோட்டலாக ஒரு மேனேஜ்மெண்ட் எடுக்கிற ஒரு டிசிஷன் இல்லைங்களா? இது எஸ்எஸ்சிக்கு நம்ம தனியாக கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது வாங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். எப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லாமே ஃப்ரீயாக ஒரு 1 இயர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இந்த 1 இயர்க்குள்ளே வேறு ஏதாவது கோர்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே அது எஸ்எஸ்சி ரிலேட்டடாக கோர்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக்சஸ் உண்டுன்ற மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புரியுது? நான் கேட்ட வரைக்கும், என்னை சொன்ன வரைக்கும் இது இப்படி தான் இருக்குது. ஸோ ராயல் பாஸும் இது சேராது. ராயல் பாஸ் வாங்கிட்டேன் சார், நான் இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தாங்க ஆகணும். நீங்கள் பேங்க்கை விட எஸ்எஸ்சி வேலை ஒரு சந்தோஷமான வேலை, ப்ரெஷர் கம்மியான வேலை. என்றைக்குமே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாக தான் இருக்க போகுது. பேங்க்கும் கூட நாளை பின்ன ப்ரைவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் மோடி கவர்மெண்ட்டே வந்துச்சுன்னா பேங்க் என்ன நிலைமைக்கு தள்ளப்படும்னு நமக்கு தெரியாது. ஸோ யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எஸ்எஸ்சி போகிறது தான் பெட்ரு. ஸோ எஸ்எஸ்சிலேயே சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ன்ற மாதிரி நிறைய வெயிட்ஃபுல்லான நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் ஜிஎஸ் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுனாலும் உங்களுக்கு ஜிஎஸ் முக்கியம். ப்ளஸ் மெயின்ஸில் நீங்கள் ரேங்க் எடுக்கணுனாலும் ஜிஎஸ் முக்கியம். ஸோ ரேங்க்குன்றது ஜிஎஸ் 75 மார்க் வச்சு மட்டும்தான் இருக்க போகுது. அது மட்டும்தான் அவங்க ரேங்கை டிசைட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இங்கிலீஷு, ரீசனிங்கு, குவான்ஸ் எல்லாத்துலேயும். ஆனால் யார் ஜிஎஸ் ஒருத்தர் நல்லா படித்து நல்லா எழுதுகிறானோ அவனுக்கு தான் டாப்பில் இருக்க வேலை கிடைக்க போகுது. இல்லைன்னா நீங்கள் மெயின்ஸ் போய் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல, மெயின்ஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணி மெயின்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம ஒரு 799 நம்ம செலவு பண்ணுறதுக்கு பெரிய யோசனைகள் நம்ம கொள்ளக்கூடாது. ஓகேவா? ஓகே மக்களே, இப்போ நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நிமிஷம் நான் கொஞ்சம் டிஸ்பிளே ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, நான் சோர்ஸஸ் எடுக்கணும், அவ்வளோதான். நம்மளோட ரஃப் பேஜ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரஃப் பேஜை நான் எடுக்க போகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, சூப்பர். ரஃப் பேஜை ஒரு மாதிரி எடுத்தாச்சு. ஓகே மக்களே, ஓகே நம்ம ஆன் பண்ணிடலாம். ஓகே, தெரிஞ்சிடும். இப்போது ஸ்க்ரீன் விசிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். டோரை சாத்திடலாமா? உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் வரும். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டோரை மட்டும் சாத்திட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் சார்
உங்களோட ஃபேஸை காட்ட மாட்டீங்க, ஹைட் பண்ணுறீங்க. ஒரு பாஸ்ட் 3 டேஸான்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. பாஸ்ட் 3 டேஸாக நம்ம கேமரா ஒர்க் ஆகல. பெருசாக யார் எந்த ரீசனும் இல்லை. கேமரா லைக் நம்மளோட வெப்கேம் இருக்கும் இல்லைங்களா லேப்டாப்பில், அது வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அது மாதிரி லைனாக வருது. அது ஹார்ட்வேர் இஷ்யூ மாதிரி தெரியல, ஏதோ சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். நம்ம என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது மொத்தம் இந்தியாவில் டேக்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. முதல்ல டேக்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்துடலாம். இந்தியா இருக்குது, இந்தியாவில் டேக்ஸு போடுறாங்க. ஒய் டேக்ஸ்? ரீசன் என்ன? ஏன் டேக்ஸ் போடணும்? துபாய் மாதிரி டேக்ஸ் போடாமல் இருக்கலாம்ல. துபாய்லாம் நிறைய இதுக்கு டேக்ஸே கிடையாது. டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி துபாய்லாம். ஏன் நமக்கு டேக்ஸ் போடணும் கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வீடு மாதிரி தான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து இருக்குது வருவாய் எவ்வளோ வருது? ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது? இதுதானே மேட்ரு. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. நீங்கள் சம்பாதிச்சா தான் செலவு பண்ண முடியும், சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துக்குமே. அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கு, இந்தியா, இந்த வீடு தான் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு வருவாய் தேவை, அதாவது காசு தேவை. காசு வந்தால் தான் அந்த காசை வச்சு செலவு பண்ணும். ஸோ காசு எப்படி வரும் சார்? காசு கவர்மெண்ட்டு தானே சார் அடிக்குது, இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுக்கலான்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை வந்து வர கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு வருமானம் தேவை. அந்த வருமானம் வந்தால் தான் இந்தியாவால் செலவு பண்ண முடியும். ஓகே, அந்த வருமானம் டேக்ஸ் மட்டும்தான் வருமானமானா கிடையாது, டேக்ஸும் வருமானம். டேக்ஸும் ஒரு முக்கியமான வருமானம். ஸோ டேக்ஸ் தான் அதிகமான வருமானம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு சேலரி வருது. நீங்கள் சேலரி வச்சு என்ன பண்ணுறீங்க? பிஸ்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஸ்கெட் வாங்குறீங்க, அந்த பிஸ்கெட்டில் டேக்ஸ் போகும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படியே வரீங்க, சாக்லேட் வாங்குறீங்க, சாக்லேட்டில் டேக்ஸ் போகும் கவர்மெண்ட்டுக்கு. வரீங்க, வீடு வாங்குறீங்க, வீட்லேருந்து டேக்ஸ் போகும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற எல்லாத்துலேருந்தும் டேக்ஸ் போகும். ப்ளஸ் நேராக உங்கள் சேலரி இருக்கா, உங்கள் சேலரியிலேருந்தே டேக்ஸ் எடுத்துருவாங்க. வருஷம் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இன்கம் டேக்ஸ், புரியுதுங்களா? நீங்கள் நேராக உங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டேக்ஸாக பே பண்ணிவிடுவீங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது என்னது? ஒரு வருமானம். ஸோ வருமானம் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டால் செலவு பண்ண முடியாதுன்ற காரணத்தினால நம்ம இந்தியா டேக்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ ஏன் சார் துபாய்லாம் டேக்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னா, துபாய் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் அங்கே கீழே இருக்கிற ஆயிலை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த ஆயிலெலாம் வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது, இது எப்போ வந்து காணாமல் போகணுன்னே தெரியாது. அதனால் நம்ம டூரிஸ்ட்டு நம்ம கண்ட்ரியை வந்து டூரிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றணும், டூரிசத்துக்கு பெஸ்ட்டான ஒரு பிளேஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஹோட்டல் பில்ட் பண்ணுறது, அது பண்ணுறது, உயரமான கட்டிடம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், சூப்பர் கார்ஸு, பெரிய ட்ராக்ஸு எல்லாம் போட்டாங்க. எதுக்கு? டூரிஸ்ட் வரணுன்றதுக்கு. அந்த டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் டேக்ஸை வேணான்னாங்க. வழக்கமாகவே துபாய்கிட்ட நிறைய காசு இருக்குது, இந்தியா மாதிரி கிடையாது. ஸோ அவங்க பாப்புலேஷனும் கம்மி. அட் த சேம் டைம் அவங்க டூரிசத்துக்கு வராங்க இல்லையா, அது மூலிமாவே அவங்களுக்கு நிறைய காசு அவங்களுக்கு போயிடும். புரியுதுங்களா? நம்ம கண்ட்ரிக்கும் அதுக்கும் கம்பேரே பண்ணக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த டவுட் வருன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். இது மட்டும்தானா கிடையாது, இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசனுங்க. ஓகேவா? இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் எதுக்கு இந்தியாவில் டேக்ஸ் வாங்குறதுக்கு, துபாயில் டேக்ஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு. சூப்பர். இப்போது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், ஒய் டேக்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் மொத்தம் எவ்வளோ டைப்ஸியாக இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, நிறைய நம்ம விதவிதமாக பிரிக்கலாம். முக்கியமாக நம்ம மேலோட்டமாக எப்படி பிரிப்போம்னா, டைரக்ட், இன்டைரக்ட்.
டைரக்ட்னு பிரிப்போம், இன்டைரக்ட்னு பிரிப்போம். அது என்னையா டைரக்ட், அது என்னையா இன்டைரக்ட்னு கேட்குறீங்களா? அதாவது எந்த ஒரு டேக்ஸ் எல்லாம் நீங்கள் நேராக கவர்மெண்ட்டுக்கு கட்டுறீங்களோ அது டைரக்ட். எந்த ஒரு டேக்ஸ்லாம் நீங்கள் கட்டுறீங்கன்னு தெரியாமல் கவர்மெண்ட்டுக்கு போதோ அது இன்டைரக்ட். எப்படி? அது எப்படி நீங்கள் கட்டுறீங்கன்னு தெரியாமல் எப்படி கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுறேன். இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறீங்க, மாதம் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சிஸ்டரோ உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் டேடோ யாரோ இன்னொருத்தர் சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஒரு 60,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீட்டுக்கு வருமானம் மொத்தம் 90,000. புரியுதுங்களா? இந்த 90,000க்கு நீங்கள் வருஷம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுவீங்க அப்படின்னா, இந்த தனித்தனியாக, அதாவது நீங்கள் தனியாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க, இவங்க தனியாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. புரியுதுங்களா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு இருக்கும். ஓகே, இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ டேக்ஸ் கட்டிட்டாருப்பா. அதே மாதிரி இவங்க இவ்வளோ சம்பாதிச்சாங்க, இவ்வளோ டேக்ஸ் கட்டிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான கணக்கு கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா வீட்டெல்லாம். அதாவது திடீர்னு இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த எக்ஸு ஒய்ன்ற கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த எக்ஸு 30,000 சம்பாதிக்கிறாரு, டேக்ஸ் கட்டுறாரு. இந்த ஒய் 60,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்க தனியாக டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இதுதான் டைரக்ட் டேக்ஸில் வரும். ஸோ டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். இப்போது எதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ்னு பாருங்கள். இப்போது ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குது. இந்த பிஸ்கெட் கம்பெனி 100 பிஸ்கெட்ஸ் பண்ணுறான். ஸோ 100 பிஸ்கெட்ஸையும் 50 பிஸ்கெட்டாக வாங்குறாங்க, அவங்க தனியாக கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ இதே மாதிரி செயின் போய்கிட்டே இருக்கும். கடைசியாக என்ன ஆகும்னா, இந்த பிஸ்கெட் நீங்கள் வாங்குறீங்களா பிஸ்கெட்டு, அந்த பிஸ்கெட் கவரில் பாருங்கள், இவ்வளோ எம்ஆர்பின்னு சொல்லி போட்டு ஒரு 10 ருபீஸ்ன்னு போட்டு, ஸோ டேக்ஸ் அது இவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அப்படி நிறைய பிஸ்கெட்டில் இருக்கும். ஒரு சில பிஸ்கெட்டில் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்க மாட்டாங்க. பட் நிறைய பிஸ்கெட்டில் டேக்ஸ் இவ்வளோன்றது தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் தான் வாங்குறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டு தேடாது. நீங்கள் இதை பிஸ்கெட் வாங்கிட்டீங்களா, மாதம் இவர் பிஸ்கெட் வாங்குறாரா, மாதம் இவர் சாக்லேட் வாங்குறாரான்லாம் பார்க்காது. நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. எப்படி கட்டுவீங்க? இந்த எம்ஆர்பியோட அது உங்களுக்கு கலந்தாப்பில் வந்துடும். எம்ஆர்பி 10 ருபீஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் 2 ருபீஸ் வந்து டேக்ஸாக இருக்கும், 2 ருபீஸ் வந்து டேக்ஸாக இருக்கும், நமக்கே தெரியாது. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 2 ருபீஸ் டேக்ஸாக இருக்கும், இந்த 2 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு போகும். எப்படி போவோம்? மறுபடியும் இங்கேருந்து இவருக்கு, இவர்கிட்டேருந்து இவருக்கு, இவர்கிட்டேருந்து இவருக்கு. ஸோ டேக்ஸு இப்படி தான் போய் சேரும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுதான் டைரக்ட் டேக்ஸு, இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வந்து டேக்ஸ் எதுக்குன்னு பார்த்தாச்சு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் மறுபடியும் சொல்கிறேன். டேக்ஸ் எதுக்குன்னு பார்த்தாச்சு. எதுக்கு? இந்தியாவுக்கு வருமானம் தேவை, அதனால் நம்ம டேக்ஸ் விதிக்கிறோம். ஸோ வருமானத்துலேருந்து செலவு பண்ணுறோம்னு பார்த்தோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ டைரக்ட்டு, இன்டைரக்ட் டேக்ஸ் இது மட்டும்தான் டைப்ஸ் ஆனால் கிடையாது, இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வர வீடியோஸில் நம்ம அந்த ஒரு டைப்ஸையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு டைப்ஸையும் நம்ம வர வீடியோஸில் பார்த்துக்கிட்டே வருவோம். அதே மாதிரி டீ பிரேக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டீ பிரேக்லேயும் நான் வந்து நிறைய பாண்ட்ஸு, நிறைய டேக்ஸ் இதை பற்றிலாம் பேசுவேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து வச்சுருக்கேன் டீ பிரேக்கில் பேசுகிறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ டீ பிரேக்கில் சார் நான் இந்த விஷயத்தை ஆல்ரெடி எங்கேயோ கேட்டுட்டேனே, இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துட்டேனேன்றீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்கள்ல, அவர் அந்த விஷயத்தை எங்கேயோ பார்த்துருப்பார். ஸோ இது எல்லாமே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போது சூரியன் வந்து வெப்பம் தரும்ன்றது, சூரியன் வெப்பம் தரும் தான், அதை தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நிலா நைட்டில் தான் வரும்னா நிலா நைட்டில் தான் வரும். சார் நீங்கள் நிலா நைட்டில் வரும்னு சொல்கிறீங்களே சார், ஆல்ரெடி ஒருத்தர் நிலா நைட்டில் வரும்னு சொல்லிட்டாரே நம்ம சொல்ல முடியாது. நம்ம யாரும் வந்து இன்வென்டர் கிடையாது, டிஸ்கவர் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் வந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம், நம்ம பேப்பரில் படிக்கிறத சொல்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து எப்படி யோசிக்கிறீங்கன்னா, இது நான் அங்கே பார்த்துட்டேனே இங்கே பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா சூப்பர், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு உங்களுக்குன்னா நீங்கள் வந்து கிளாப் தட்டிட்டு நீங்கள் ஓகே நான் 2வது தடவை இதை பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் மறக்காது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணி போயிடணும்.
அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அனிருத் பாட்டு போட்டால் வந்து பாட்டு ஹிட் ஆகிடும். ஆனால் எல்லோரும் என்ன பேசுவாங்க தெரியுமா, இந்த பாட்டு வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்ட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி வேலைலாம் இல்லாமல் தேடி அந்த ஒரிஜினல் பாட்டை எடுத்து போடுவாங்க. அது வந்து அவரோட ஒரு ஒரு அவரோட திறமைனே அதை சொல்லலாம். அனிருத்துக்கு அது திறமைனே சொல்லலாம். அது பாட்டு ஹிட் ஆகிடுச்சுல, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எப்போவுமே எங்கேயாவது ஒரு விஷயத்த நம்ம ரீக்ரியேட் தான் பண்ணுறோம். புரியுதுங்களா? அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் பேங்கிங் படிக்க வரணுன்றது கூட உங்களுக்கு யாராவது ஒரு மோட்டிவேட்டர் இருந்திருப்பாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்திருப்பாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் வேலைன்னா நல்லா இருக்கும்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயத்த நம்ம ரீக்ரியேட் தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ டீ பிரேக்கை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கயா. சீரியஸாக நம்ம வந்து டீ பிரேக், நான் வந்து டீ பிரேக் என்ன சொல்லி நான் சேனலில் போட போகிறேன்னு பர்மிஷன் வாங்கணும்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சிடபிள்யூஜேயில் டீ பிரேக் மாதிரி ஒரு செஷன் பார்த்துருக்க மாட்டீங்களா? நான் அது ஏன் போடலான்னு வந்தேன் அப்படின்னா, நான் பர்மிஷன் மாதிரி கேட்டுட்டு போட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சேலஞ்சே பண்ணியிருக்கேன். டீ பிரேக் 1 மந்தில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும், மினிமம் நம்ம இந்த வீடியோ போட்டோன்னா 5K வியூஸ் வரும்னு நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேலஞ்ச் வேறு நான் பண்ணிட்டேன்றதுக்காகவே நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் வீடியோ, 30 நிமிஷம் வீடியோலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பார்த்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் என்ன, டைரக்ட் என்னன்னு. ஆனால் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, 4 நிமிஷம் வீடியோ அவங்களால பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஷார்ட்டாக வீடியோஸ் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து 2-3 நாள் நீங்கள் வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணி பார்க்க வச்சுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஓகேன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள். நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு சேனல் இருக்குது, விக்கிபீடியா சேனல்னு சொல்லுவாங்க. அந்த சேனலில் கொடுக்குற கண்டென்ட்டோட நம்ம பெட்டராக தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த சேனலில் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நம்ம ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. புரியுதுங்களா? அதோட பெட்டரான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரீச் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் உதவி எனக்கு தேவை. நான் சேலஞ்ச் வேறு பண்ணிட்டேயா. சரி, ஓகே. இப்போது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் டைரக்ட் இன்டைரக்ட்னு பார்த்தாச்சா? ஆமாம். இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸு இது நான் சொல்லிடுறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டி. இப்போது ஒரு கேள்வி வரும், சார் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க. இது எஸ்எஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்குது இல்லைங்களா? குரூப் 1னா கலெக்டர், சப் கலெக்டர் ரேங்க்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம். சப் கலெக்டர் ஆகிடலாம். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் சப் கலெக்டர் ஆகிடலாம். அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே ஆகிடலாம், ஐஏஎஸ் ஆகிடுவீங்க. அப்போது இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ்? இதுதான் கேள்வி. புரிஞ்சு போச்சா? அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம இதெல்லாம் ஒரு கேள்வியாக நினைப்போம், ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் முடிச்சாச்சு. இப்போது ஒரு டேக்ஸாக எழுதுகிறேன் பாருங்கள். இன்கம் டேக்ஸ், நம்ம ஆல்ரெடி எழுதுனது இன்கம் டேக்ஸ். அப்புறமா சேல்ஸ் டேக்ஸ், அதுக்கப்புறமா கிஃப்ட் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், கேபிட்டல் டேக்ஸ். இப்போ தான் முக்கியமான ஒரு வார்த்தை எழுத போகிறேன், பார்த்துக்கோங்க. வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் ஆர் வின்ஃபால் டேக்ஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சார் இன்கம் டேக்ஸ்னால் ஒரு ஐடியா இருக்குது, சேல்ஸ் டேக்ஸ்னால் ஐடியா இருக்குது, கிஃப்ட் டேக்ஸ்னால் கூட பரவாயில்ல சார், நான் தப்பாக சொன்னால் கூட எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், எனக்கு இது என்னென்னு கரெக்டாக தெரில, ஆனால் 50% ஐடியா இருக்குது சார். கார்ப்பரேட் டேக்ஸ் கூட ஐடியா வரும் சார், நான் எதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் சார், கேபிட்டலும் நான் சமாளிச்சிருவேன் சார், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார். ஆனால் என்ன சார் வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸு ஆர் வின்ஃபால் டேக்ஸு? காற்றுக்கலாமா ஏன் டேக்ஸ் போடுவீங்க? காற்றுக்கு நான் எங்கேயா போகன்ற மாதிரி. ஸோ காற்றுக்கலாமா ஏன் டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது காற்றுக்கான டேக்ஸ் கிடையாது மக்களே, இது காற்றுக்கான டேக்ஸு கிடையாது. வின்ஃபால் டேக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வரீங்களா? ஸோ வின்ஃபால் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ் பேஜ் எடுக்கும். ஓ வின்ஃபால் டேக்ஸ், அதாவது வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் ஆர் வின்ஃபால் டேக்ஸ். நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் பாருங்கள். when company is making
எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், நல்லா பார்க்கணும், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பட் தி கம்பெனி, ஆனால் கம்பெனி அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, டேக்ஸ் இம்போஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இம்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வின்ஃபால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அதுனா வின்ஃபால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேர் வைக்க வேறு எதுவுமே கிடைக்கலையானா, உங்களுக்கு பேர் வைக்க வேறு எதுவும் கிடைக்கல. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் டேக்ஸ்னு நேராக பேர் வச்சுட்டு போகலாம், ஆனால் எப்போவுமே நம்ம ஆளுங்க அதை பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எப்போவுமே எல்லாருக்கும் வந்து என்னென்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியாகவே இருக்கக்கூடாது, கஷ்டமாக தான் காட்டணும். நீங்கள் எந்த அகாடமி போனால் கூட எக்கனாமியை இவ்வளோ சிம்பிளாக எடுக்க மாட்டாங்க. இன்னமும் பெரிய மேக்ஸு, எக்கனாமி வந்து மேக்ஸு, நீ எக்கனாமி உனக்கு மேக்ஸ் வராதா, நீ எக்கனாமியே படிக்க முடியாது, ஐயோ நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக உனக்கு எக்கனாமியே வராது, ஓ நீ இந்த இதுவா உனக்கு எக்கனாமி, தமிழ் ஸ்டூடெண்ட்டாக உனக்கு எக்கனாமி வராது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்கூலே போகலாம்னா கூட உங்களுக்கு நான் இதை புரிய வச்சுருவேன், புரியுதுங்களா. இப்போது நமக்கெலாம் ஒரு கேள்வி வரும், சார் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க ஆனால் கம்பெனி அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையே, எப்படி சார், எந்த சினாரியோவில் சார் இந்த மாதிரி வரும், எந்த சுச்சுவேஷன் சார்னு கேட்குறீங்களா. இப்போ வாங்க நம்ம லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். லைவ் எக்ஸாம்பிளில் உக்ரைன் வார் போகுது, ரஷ்யா வார்சஸ் உக்ரைன் வார் போகுது. இப்போது இந்த வாரில் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் என்ன பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். உக்ரைனில் இருக்கிற எல்லா இடமும் அழியுது, பாம்பு போடுறாங்க, மக்கள் சாகுறாங்க, அதெல்லாம் தாண்டி உலக லெவலில் இந்த சென்னையில் இருக்கிற உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, அதே சமயம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, ஆஃப்ரிக்காவில் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க, உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு வருது. எப்படி இங்கே பாம்பு போடுறாங்க வந்து இல்லை, இங்கே பாம்போ துப்பாக்கியும் சூடெலாம் நடத்துறது இல்லை, ஆனாலும் பிரச்சனைங்க வருது. ஏன், இப்போது உக்ரைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உக்ரைன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, சன்ஃப்ளவர் ஆயில் ஃபுல்லாக உக்ரைன்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சன்ஃப்ளவர் ஃபுல்லாக உக்ரைனில் தான் அதிகமாக விளையும். இப்போது வார் நடக்குது, உக்ரைனால் சன்ஃப்ளவரையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியல, மேனுஃபேக்சர்ன்ற சென்ஸ் அதை வந்து விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் பண்ணி அதை ஆயில் ப்ராசஸாகவும் மாற்ற முடியல, அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் கிட்ட வாங்குகிற பொருள் குறையும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சரி சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா, சன்ஃப்ளவர் ஆயில் காஸ்ட்லியாக இருக்கியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது ஒரு ஆயில் வாங்குவோம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து, இப்போது எக்ஸ் கண்ட்ரிக்கிட்டேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து இப்போ உக்ரைன்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம், இங்கே நிறுத்திட்டு இப்போ இவங்கிட்டேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவான், இப்போ இவ்வளோ நாளாக இவனுக்கு ஒரு 50 சன்ஃப்ளவர் ஆயில் இந்தியாவுக்கு சேல் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. இந்த டைமில் என்ன பண்ணுவான்னா ஒரு 500 சேல் பண்ணுவான், இல்லைனா ஒரு 250 சேல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 500 250 நம்பர் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 250 ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற இந்த 200 என்ன அர்த்தம், இவனுக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் எதனால் இவனுக்கு ப்ராஃபிட்டு, கம்பெனி ஏதாவது பண்ணிச்சா, இந்த எக்ஸில் இருக்கிற எக்ஸ் கம்பெனி ஏதாவது பண்ணிச்சானா, அவன் எதுவுமே பண்ணல. உக்ரைன் ரஷ்யா வாரில் ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ப்ராஃபிட் வருது, புரியுதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ப்ராஃபிட் வருது. அப்போது அந்த கவர்மெண்ட்டு இவனுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க, அந்த டேக்ஸ் பேர் தான் வின்ஃபால் டேக்ஸு, புரியுதுங்களா. இதுதான் பெட்டர் எக்ஸாம்பிள். சரி ஓகே சார், எனக்கு இந்த எக்ஸாம்பிளும் புரியல சார். அப்போனா வாங்க நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் ஆயில்னு வச்சுக்கோங்க. நார்மலாக க்ரூட் ஆயில் நம்ம வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து இப்போ நிறைய வாங்குகிறோம், இவ்வளோ நாளாக நம்ம வாங்கிட்டு இருந்த கண்ட்ரியெல்லாம் நிறுத்திட்டு ரஷ்யாக்கிட்ட அதிகமாக வாங்குகிறோம். அப்போது ஆயில் டிமாண்ட் ஏறுது, ஏன் ஏறுது, ஸோ ரஷ்யாக்காரன் வந்து வாரில் இன்வால்வ் ஆனதுனால அவன் என்ன பண்ணுறான், ஆயில் எக்ஸ்போர்ட்டை கம்மி பண்ணி ஆகணும், ஏன்னா வார் நடக்குது இல்லையா, கம்மி பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் மற்ற கண்ட்ரிலாம் அவனுக்கு இம்போஸ் பண்ணுறாங்க, சாங்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. இப்போது என்ன ஆகும்னா, இப்போது ரஷ்யா கிட்டே நம்ம நிறைய ஆயில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம இந்தியாவில் இருக்க OIL, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ONGC,
அதுக்கப்புறம் கெயில், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இந்தியாவில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆயிலுக்கான டிமாண்ட் ஏறுது. ஏன், நம்ம ரஷ்யா சண்டை போடுறோம், ரஷ்யா உக்ரைன் அடிச்சிக்கிறான், அப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் அமெரிக்காக்காரன் கோச்சிக்கிறான், அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இங்கே ஆயில் கம்பெனி, அப்புறம் ஓஎன்ஜிசி, அப்புறம் கெயில், புரியுதுங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் அதிகமாக கெயின் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ப்ராஃபிட்டு அதிகமாக கெயின் பண்ணுறாங்க. ஏன், ஆயிலுக்கான டிமாண்டு ஏறிடுச்சு. ஸோ ஆயிலுக்கான டிமாண்ட் ஏறினதுக்கு காரணம் யார், கம்பெனி தரமான ஆயில் கொடுத்ததுனால இவங்கக்கிட்ட அதிகமாக வாங்குகிறோமானா கிடையாது. இது ஏறினதுக்கு காரணம் மறுபடியும் மேலே பார்த்தா ரஷ்யா உக்ரைன் வார் தானே காரணம், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக கம்பெனியே வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது, எக்ஸ்ட்ரா சூப்பர் ப்ராஃபிட் வருதுன்னா அப்போது இந்த கம்பெனிக்கு விதிக்கப்படுற டேக்ஸ் தான் இந்த வின்ஃபால் டேக்ஸு, புரியுதுங்களா. அப்போ விதிக்க போகிறது தான் இந்த வின்ஃபால் டேக்ஸு. ஓகே, இப்போ வின்ஃபால் டேக்ஸ்னால் சீரியஸாக உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வின்ஃபால் டேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு என்னால் புரிஞ்சிருக்கும். இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இந்த கிஃப்ட் டேக்ஸ். இந்த கிஃப்ட் டேக்ஸ்னால் என்னென்னு நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம் டக்குன்னு. கிஃப்ட் டேக்ஸ்னால் என்னையா, வாட் இஸ் கிஃப்ட் டேக்ஸ்னால், இப்போது gift tax is the tax on a money or a property that one living person or corporate gives to other. இது வந்து குழப்பற இங்கிலீஷில் இருக்குது, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கார் வச்சுருக்கீங்க. இந்த காரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா gift பண்ணுறீங்க. யாருக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க. காரை கிஃப்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, கிஃப்ட் பண்ணிட்டேன் அதுக்கு நான் தனியாக டேக்ஸ் கட்டணுமானா கட்டணும், அதுக்கு பேர் தான் கிஃப்ட் டேக்ஸ், புரியுதுங்களா. அது நீங்கள் காசாக கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி. ஸோ கிஃப்டாக கொடுத்தாலும் கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க, அதுதாங்க கிஃப்ட் டேக்ஸு, புரியுதுங்களா. அது வந்து எல்லோரும் கேட்பாங்க, மணிக்கும் சேருமா அப்படின்னா, மணி அண்டு ப்ராப்பர்ட்டி, மணி ஆர் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எதை கிஃப்டாக கொடுத்தாலும் அதுக்கு போடப்படுற டேக்ஸ் தான் இந்த கிஃப்ட் டேக்ஸு. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம தரமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். வின்ஃபால் டேக்ஸ்னால் என்னென்னு. இது இன்டர்வியூலையும் கேட்பாங்க, உங்கள் மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒரு விஷயந்தான், அதை எடுத்துகிட்டு வந்து லிங்க் பண்ணி தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே மக்களே, இதே மாதிரி தரமான கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் சும்மா கீழே போயிட்டு கமெண்ட் என்ன சார் நான் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா சும்மா சூப்பர்னு போடலாம், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சூப்பர்னு போடுங்க, புரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ணணும்னு தோணும். நம்ம டெய்லி வந்து எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸில் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா. இவ்வளோ நாள் நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னா திடீர்னு 3 வீடியோ, திடீர்னு 4 வீடியோன்னு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ சர்வர் ப்ராப்ளம்னால அந்த சர்வர்லாம் நான் வந்து பேசி உங்களுக்காக நம்ம க்யூவிலே நிற்கலை. என்ன சார் க்யூன்னு கேட்குறீங்களா, ஆக்சுவலாக எப்படின்னா நிறைய வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ ஒன்றும் க்யூவாக தான் போகும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த க்யூவிலே நிற்கலை. நீங்களாம் வந்து டெய்லி வீடியோ கேட்குறீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக நான் மறுபடியும் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில் பேசி என்ன பண்ணியிருக்கேன், க்யூ இல்லாமல் தனியாக ஒரு பாத்தை கேட்டு வாங்கியிருக்கேன், புரியுதுங்களா. ஸோ நமக்கு நிறைய பண்ணுறாங்க சீரியஸாக, நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சிக்கு நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம இருக்கணும் இல்லைங்க. நம்ம சார் வந்து ஒரு வீடியோ போட்டார், 500 கமெண்ட்ஸ் வந்தால் நம்ம ரீசனிங்கோ இங்கிலீஷும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மினிமம், சரி இப்போது வந்து நம்ம 500 கமெண்ட்ஸ் அது வந்துச்சா, நான் ஒன்றும் செக் பண்ணல, நான் ஒன்றும் பார்க்கல, நான் பார்த்த வரைக்கும் அதில் 359 360 என்னமோ வந்துட்டு இருந்தது கமெண்ட்ஸு. சீரியஸாக எனக்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃப்ரீயாக யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இல்லை இந்த வீடியோ கோர்ஸ் கூட லிங்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான், கணக்குப்படி உங்களுக்கு ஃப்ரீ தான். அப்படி பண்ணுறேன்னு சொன்னால் நான்லாம் வந்து 5-10 கமெண்ட் போடுவேன். ஒருத்தர் 10 கமெண்ட் 5 கமெண்ட்னு போட்டால் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் கமெண்ட் மேலே பார்க்கும்போது 500 கமெண்ட்டு 700 கமெண்ட்டுன்னு தெரிய போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே பசங்க எஸ்எஸ்சிக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இப்போ கூட ஒன்றும் கிடையாது. அந்த அந்த வீடியோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அது இருக்கும். பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். இல்லைனா வீடியோஸ் போனீங்கன்னா இருக்கும். அது நானும் இருப்பேன் அந்த வீடியோவில். எப்படின்னா சென்னையில் மார்க் இன்டர்வியூ நடந்ததில்ல, அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் போஸ்ட் பண்ண வீடியோ நினைக்கிறேன். ஆமாம், டேட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நீங்கள் அதில் போயிட்டு ஒரு 500 கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். நான் போய் செக் பண்ண போகிறேன். இருந்துச்சுன்னா நான் சாருக்கு அனுப்பிச்சு, சார் பாருங்கள் 500 கமெண்ட்ஸ் வந்துச்சு, பசங்களுக்கு வீடியோ போட்டுருங்க நான் சொல்லிடுவேன். சாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஆனால் என்னென்னா அவர் ஸ்ட்ரென்த் எதிர்பார்க்குறாங்க. ஸ்ட்ரென்த்து தான் மேட்ரு. நம்ம ஓகே, நம்ம வந்து ஆரம்பிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மினிமம் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுன்ட்டு சார் எதிர்பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டெய்லி நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. எஸ்எஸ்சி எலைட் கோர்ஸில் இனிமேல் பக்காவாக கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். சண்டேவும் உங்களுக்கு எலைட் கோர்ஸில் வீடியோ உண்டு. அதே மாதிரி நாளைக்கு நம்ம டவுட் கிளியரிங் செஷன் தான் வைக்க போகிறோம். நாளைக்கு டைமிங் நான் சொல்கிறேன். டைமிங் மோஸ்ட்டாக 6 to 6:30 இருக்கும். 6 to 6:30க்கு நம்ம லைவ் வர போகிறோம். அந்த லைவில் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்க போகுது. நீங்கள் பேங்க் சம்மந்தமாகவும் வந்து கேட்கலாம். அதே சமயம் எஸ்எஸ்சி சம்மந்தமாக வந்து கேட்கலாம். நம்ம வீடியோ கோர்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் வந்து கேட்கலாம். நம்ம கிளாஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேட்கலாம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு அங்கே கிளியர் பண்ணுறேன் மக்களே. ஓகே, இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் மக்களே. பாய் 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 பாய்.